வெல்கம் டு இப்போ சமைச்சா போச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் தால்ச்சா பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பிரியாணி நெய்சோறு மேலே ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வைக்கணும். நான் 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் 2 பச்சை மிளகா, 200 கிராம் மட்டன் எலும்பு, 4 பூண்டு பல், 1 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் தாளிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அதில் ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு தக்காளியும் பொடிசாக நறுக்கிட்டு அதையும் வெள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகணும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு வாழைக்காய், இதில் நிறையா காய்கறி போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு, உங்ககிட்ட கேரட் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய்கறிலாம் எண்ணெயிலே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ராக் சால்ட்னா தான் கல்லுப்பு. எப்பவுமே நான் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் கல்லுப்பு தான் சேர்ப்பேன். அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதை கணக்கில் வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் காய்கறிலாம். இப்போ இதில் கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே அது ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ், நல்ல பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. கறி கூட நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். புளி தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு தண்ணியை நம்ம ஊற்றணுன்னே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா சட்டியில் அடி பிடிச்சிடும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மசாலாத்தூள், அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மசாலா தூள்லாம் நல்லா கரைச்சி விடணும் குழம்புலே, இல்லைன்னா அங்கங்கே கட்டி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு மாங்காய் எடுத்து அதை 4 துண்டுகளாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. காய்கறிலாம் இன்னும் ஒரு 10% வேகணும். அதெல்லாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது மட்டன் கிரேவி. இந்த டிஷ்ஷில் நம்ம மட்டன் கிரேவியை சேர்க்கும் போது அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடுகள்லாம் இதுதான் சேர்ப்பாங்க. இதுதான் சீக்ரெட் ரெமெடியே இதுதான். இதை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா தால்ச்சா ரெடி ஆயிடும். நம்ம எப்படியும் தால்ச்சா நெய்ஸாக செய்யும் போது மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி ஏதாவது செய்வோம். அப்போ செய்யும் போது நம்ம ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.